கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, அதாவது ஸ்மால் கேப் 50, மிட் கேப் 50, இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட்டு நேற்று நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ அதனால் எல்லா இண்டெக்ஸும் விழுந்திருக்கிறதுனால எல்லா இண்டெக்ஸ்லையுமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன மைல்டான ஒரு 1% கூட 1% கூட கீழே விழுகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் நேற்று ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி ஓவராலாகவே எல்லா இண்டெக்ஸும் கீழே விழுந்ததுனால ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இண்டெக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு விழுந்திருக்கு, அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணுமா, இல்லை எந்தெந்த ஸ்டாக்லாம் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் அவுட்டில் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போதும் நம்ம வாங்கின ஸ்டாக்கில் இருந்து எப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், சில ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா எஸ்எல் அதாவது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வருது அப்படின்னா நம்ம எங்கே ஸ்டாப் லாஸை கொடுக்கணும், ஸோ அப்படின்றத ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், கண்டினியூவாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மேலே போகும்போது கரெக்டான என்ட்ரி டார்கெட் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் கீழே இறங்கும் போது எப்போ ப்ராஃபிட் பண்ணணும், எப்போ எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும், ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் அடுத்த லெவலுக்கு என்கேஜ் பண்ண முடியும், நம்ம ப்ராஃபிட்டை கண்டினியூவாக மேக் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இண்டெக்ஸை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% கீழே விழுந்திருக்கு. 255 பாயிண்ட் என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் இந்த கேப் வரும்போதே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஆனாலும் அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். அதாவது 24,635 அப்படின்ற இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபால் இருக்குது. அதாவது 24,353 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த நிஃப்டி மேலே பவுன்ஸ் ஆகலாம். ஸோ மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது மண்டே. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகணும். நிஃப்டி இங்கே இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரேலியை நம்மளால் பார்க்க முடியும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா நம்ம இங்கே, ஸோ இது ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று பேசியிருந்திருப்போம். இந்த 2 சப்போர்ட்டில் எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்போம். ஆனால் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உடச்சி கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபாலை நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையில் உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த 53,620 வைக்கல, இந்த 53,620 உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபால் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 54,450 53,600. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி கீழே அக்ரெசிவாக கீழே விழுகும்போது நிஃப்டியால் ஹோல்டு பண்ணுறதுன்றது ஒன்று சைட்வேஸ் போகலாம், பட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நிஃப்டியும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சைட்வேஸ் போகலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செக்டார் அக்ரெசிவாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு
எல்லா செக்டாருமே ஆட்டோவில் உங்களுக்கு 1-2 ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி, ஐடி, ஸோ இது 3 செக்டாரும் கொஞ்சமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணலனாலும் எஃப்எம்சிஜியில் பொறுத்த வரைக்கும் ஹெச்யூஎல்லாம் ஒரு 2% வந்து மேலே தான் போயிருக்கு. அப்புறம் ஆட்டோ செக்டாரில் மைல்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு 0.5% மாதிரி சில ஸ்டாக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐடி, ஆட்டோ, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, இந்த 3 செக்டாரும் ஏதோ ஒரு செக்டார் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, ஒரு ரேலியை கொடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டியை ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டி. இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் நிஃப்டி ஒரு 2.25% என்ன இருக்குது, கீழே தான் விழுந்திருக்கு. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த 12,473 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் மறுபடியும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி கிட்டத்தட்ட ரெண்டுமே சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் 50 பார்த்துடலாம். இந்த ஸ்மால் கேப் 50 பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு நல்ல 2% பக்கத்தில் கீழே விழுந்திருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை மண்டே வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு சின்ன கேப் டவுன் கிடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7,587 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஃபால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்மால் கேப் 50 பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எஸ்எல் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டை வெளியிலேருந்து ட்ரேட் பண்ணாமல் வெளியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த டைமில் நம்ம நாலேஜை எப்படி வளர்த்துக்கணும், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், ஸோ இந்த மாதிரியான நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த டைமில் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்யூஎல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதாவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக, ஸ்விங் ட்ரேடிங் கூட வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த செக்டார் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு கூட இந்த செக்டார் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ ஹெச்யூஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வந்து ஒன்று என்ன இருக்குது, உங்களுக்கு க்ரீன் கேண்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம்னா வச்சுருக்கலாம் தாராளமாக. ஸோ ஒரு ரிவர்சல் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் இது ஒரு பெரிய லெவலில் இப்போ விழுகும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ என்ட்ரி எடுத்திருக்கோம். ஒரு இல்லை உங்களுக்கு இப்போ ஒரு 5% நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட்டை கட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் கூட வரலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா ஹோல்டு பண்ணுவேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வருவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு எல்என்டி ஃபினான்ஸ். இந்த எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 5 or 6 days வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ நேற்றுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே விழுகிறதுனால இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கீழே விழுகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வரதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். மண்டே எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லால்பாத் லேப். இந்த லால்பாத் லேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட், ஒரு சின்ன கேண்டில் பிரிண்ட் ஆனாலுமே கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days-ஆக உங்களுக்கு என்ன இருக்குது, 4 days-ஆக பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை கூட கட் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சு, நிஃப்டியும் கீழே விழுகுது,
அதனால் கையில் ப்ராஃபிட் வந்து கண்ணில் பார்த்துருக்கோம். ஸோ கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கூட வெளியில் வரலாம். நிறைய ஸ்டாக்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து வெளியில் வருவேன். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நிஃப்டிலையும் வந்திருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் வந்திருக்கு. ஸோ அதாவது இங்கேருந்து இங்கே கூட வந்தோம், அதாவது ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்லை ஸோ எனக்கு வந்து கையில் நான் இந்த அதாவது ப்ராஃபிட்டில் இருக்கேன், ஒரு 5% வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் விற்றுட்டு கூட வெளில வந்துடலாம். ப்ராஃபிட்டையும் கையில் எடுத்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இங்கே வரும்போது ஒரு நிமிஷம், அதாவது எங்கே என்ட்ரி எடுத்தோமோ இந்த ஜோன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை எடுத்துக்கலாம். அதாவது கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டை கையில் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் தாமஸ் குக். இந்த தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் டார்கெட் நியரில் இருக்குது. அதே சமயத்தில் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் விழுந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக விழுகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே ஏறிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் விழுகிறதுனால ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான் இது. நேற்றுக்கு மட்டுமே ஒரு 2% கீழே விழுந்திருக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து மண்டே விழுந்தாலும் விழுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எல்ல புக் பண்ணிட்டு வெளில வந்துடு, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பேடிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நான் இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக் எப்படியும் ஒரு 7 or 8% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் விழுகுது, ஸோ இந்த ஸ்டாக்கும் விழுகலாம். இன்னொன்று மேபி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு பணத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒன்று டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இன்னும் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ட்ரெண்ட் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இதை இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்கு என்னாகும், கிட்டத்தட்ட நம்ம எடுத்ததில் பாதிக்கு மேலே உங்களுக்கு கீழே இங்கே வந்துடும். ஸோ அப்படின்றதுனால இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏறிச்சு, மார்க்கெட் பேரிஷில் இருக்குது அப்படின்றப்ப ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆமாம், திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது வேறு ஸ்டாக்கில் நம்ம ரிட்டர்ன்ஸையும் எடுத்த மாதிரி இருக்கும், கேபிட்டலும் நம்ம கையில் இருக்கும், நியூ என்ட்ரியை வேறு ஸ்டாக்கில் நம்ம எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நியரில் இருக்குது. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும்னு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாளில் என்ன ஆகும், ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா, ஸ்டாக் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளில வர்ற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேபிஐ கிரீன். ஸோ கேபிஐ கிரீனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு, ஒருவேளை நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இந்த எஸ்எல்ல கொடுத்ததுனா, அதாவது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு, நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது உங்களுக்கு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாம். ஸோ நெக் லைன் பிரேக் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியில் வந்துடுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஹோட்டல். ஸோ இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட், அதாவது இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது கொடுத்துருந்தோம். லாஸ்ட் 4 டேஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு, அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே வருதுன்னா நம்ம எஸ்எல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனால்
மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக்கும் கீழே விழுகுது அப்படின்றப்ப நம்ம வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையில் இது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் இகேசியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆனாலும் நான் அப்போவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் ஒருவேளை எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சேனலில் வந்து சப்போர்ட் ஆகும். இங்கே வந்து ஆக்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். ஸோ எங்கே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3% வைங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு அப்படியே அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சாங்வி மூவர்ஸை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட் எக்ஸாக்டாக என்ன இருக்குது, ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனும் தெரியுது. இந்த கேண்டலில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போது அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதாவது வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேருக்கு இந்த எண்ணம் வரலாம். ஸோ நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டது நீங்கள் எதுக்காகன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. லாங் டேர்முக்கா, ஷார்ட் டேர்முக்காக, இல்லை நான் ஆல்ரெடி லாஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு இப்போ நான் லாஸில் இருக்கேன் அதனால் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்ற எந்த ரீசனையுமே சொல்லலை. ஸோ நான் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ இப்போ எங்கே வாங்கலாம் அப்படின்னா, கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே வந்து சப்போர்ட், அதாவது இங்கே ஹிட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கண்ணை முடிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன் வரட்டும். இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம், அதாவது இந்த 2037. ஸோ இந்த ஜோன் வரும்போதும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படி நடக்கலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருவேளை மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒருவேளை மேலே போகலாம். எங்கே இந்த 2037. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பையிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரட்டும். ஸோ இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை வந்து எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத கூடிய சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம். ஒரு சீரியலாகவே பார்க்கலாம். சாட்டர்டே ஆர் சண்டேயில் ஏதாவது ஒரு வீடியோ, எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்து இதை எப்படி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எது, ட்ரெண்ட் லைனோட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரமாக நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சீரியல் மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அந்த ஜோன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் IREDA. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு ஓவர் வேலிடில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போது தொடர்ந்து வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் மேலே போனப்போ கூட இந்த ஸ்டாக் வந்து மேலே போகவே இல்லை. ஸோ டவுன் சைடில் தான் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் கீழ் நோக்கியே வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ எங்கேன்னு கேளுங்களேன், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 51 அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட வரலாம். மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச் இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். சின்ன ஒரு 40 ரூபா கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 101 அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக
அதாவது ஒரு லாங் டேர்முக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்றத அப்போ நம்ம வேல்யூஷன்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 51 வர்ற வரைக்கும் லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறீங்கனாலும் வெயிட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல மேலே போகக்கூடிய ஸ்டாக்குகளில் இதுக்கும் ஒன்று. ஆனால் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இப்போது ஹையாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கில் இப்போ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெமன் ட்ரீ அப்புறம் லெமன் ட்ரீ கேட்டிருந்தாங்க. லெமன் ட்ரீயும் இன்னொரு ஸ்டாக் ஏதோ சாங்வி மூவர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்டாக்கையுமே நம்ம 2 நாள் முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சண்டே. ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். நான் சண்டே போட்ட வீடியோவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதில் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை உங்களோட எஸ்எல் ஒரு நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், ப்ராஃபிட்டை நான் எப்போ கட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எஸ்எல் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து நான் வாங்கியிருக்கேன், நான் எஸ்எல் அதாவது நட்டத்தில் இருக்கேன், இப்போது நம்ம வந்து இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வரலாமா அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். இன்னொரு விஷயம், இந்த பேப்பர் செக்டாரில் நேற்றுக்கு தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ எல்லா ஸ்டாக்குமே என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் யாராவது என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரே நாளே ஒரு நல்ல பர்சன்டேஜ் 10%, 15%, 8% மேலே போயிருக்கு ஒன்று. இன்னொரு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுந்ததுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வரைக்கும், ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆனிச்சோ, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம்ல, அங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் அது எங்கே ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணலாம்.